அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதிமயக்கி மை செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மதிமயக்கி மை அப்படின்னா, ஒருவருடைய மதியை மயக்கி நம்மளுடைய சொல் கேட்கறதுக்காக செய்யக்கூடிய வித்தையைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் மதிமயக்கி வித்தை அப்படிங்கிறத சொல்லப்படுது. சரிங்களா? இந்த மதிமயக்கி மையை செய்கிறதுக்கு என்ன மூலிகை தேவைப்படுது அப்படின்னா, சந்தன வேர் அப்படிங்கிறத தேவைப்படுது. அதாவது சந்தன மரத்துக்கு போகக்கூடிய வடவேரை என்ன செஞ்சுன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்துக்கிறணும். சரிங்களா? இதை எந்த நாளில் எடுக்கணும் அப்படின்னா, சரிங்களா, நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த மூலிகையை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பறிச்சுக்கிறணும். சரிங்களா? இப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகையை பறித்து எடுத்துக்கிட்டு, அந்த மூலிகையுடைய வேரை என்ன செஞ்சுன்னா மஞ்சள் நீராலையும் பன்னீராலையும் கொண்டு கழுவிட்டு அந்த வேரை என்ன செஞ்சுறீங்கன்னா நிழலில் வச்சிடணும். வீட்டில் கொண்டு போய் சூரியன் உதயம் படாத அளவுக்கு நிழலில் ஒரு பட்டு துணியில் சுற்றி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கொண்டு இந்த சந்தன வேரை என்ன செஞ்சுருங்கன்னா எரித்து கறியாக்கி எடுத்துக்குங்க. எடுத்த பிறகு அதை கல்வத்தில் போட்டு நல்ல நைஸ் பக்குவத்தில் அரைச்சி அதோட என்ன சேர்க்கணும்னா காராம்பசு நெய். அதாவது காராம்பசு நெய் அப்படின்னா மலைகளில் இருக்கக்கூடிய மாடுகள், அதாவது மூலிகைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய பசு மாடுகளுடைய எடுக்கப்பட்ட நெய் தான் காராம்பசு. உங்களுக்கு அப்படி காராம்பசு நெய் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மாட்டு பசு நெய்யே சேர்த்துக்குங்க. சரிங்களா? இது மாதிரி சேர்த்துக்கிட்டு என்ன செஞ்சுங்கன்னா, அதோட அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, மல்லிகை அத்தர், இந்த வஸ்துக்களெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சுருங்கன்னா மை பக்குவத்தில் நல்லா என்ன செய்யுங்கன்னா கல்வத்தில் 1 மணி நேரம் அரைச்சி முடித்த பிறகு அதை ஒரு செப்பு டப்பால் எடுத்து வலிச்சு வச்சு, இந்த மூலிகையை எந்த நாளில் பறிக்கணும் அப்படின்னா பௌர்ணமி நாளில் தான் பறிக்கணும். சரிங்களா? அது மையெல்லாம் அரைச்சி முடித்து எடுத்து வச்ச பிறகு ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் அன்றைக்கு சாயந்தரம் அன்றைக்கு இரவு என்ன செய்யணும்னா, உங்களுடைய தெய்வத்து முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி உங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு செப்பு டப்பால் வலிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மையை ஒரு தாம்பாள தட்டில் வச்சு அதை சுற்றி பூக்களெல்லாம் வச்சு என்ன செய்யுங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா 1008 முறை அந்த மைக்கு உரு கொடுங்க. சரிங்களா? இப்படி உரு கொடுத்தீங்கன்னா அந்த மையானது என்ன செய்யும்னா உயிர் பெற ஆரம்பிக்கும். சரிங்களா? உயிர் பெற்றுச்சு அப்படின்னா இந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு யார் முன்னாடி போய் நின்று பேசினாலும் உங்கள் சொல்லுக்கு அவங்க மயங்கி உங்களுடைய பேச்சை அவங்க தட்டாமல் கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் மதிமயக்கி மை அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரிங்களா? இந்த மையை எப்படி உபயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது சித்தர்கள் ஓலைச்சுவடியில் தெள்ள தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மை சூரியன் மறையும் வரை மட்டும்தான் வேலை செய்யும். சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மை வேலை செய்யாது அப்படிங்கிறத சித்தர்கள் தெளிவாகவே ஓலைச்சுவடியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம சூரியன் உதயமாகும் போது வச்சு சூரியன் மறையும் வரைக்குத்தான் இந்த மை வேலை செய்யும். அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மை வேலை செய்யாது. சரிங்கிறது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கிழக்கு முகமாக அமர்ந்து முட்டிக்கால் போட்டு, சரிங்களா, கிழக்கு முகமாக அமர்ந்து முட்டிக்கால் போட்டு கண் புருவம் இருக்கு பாருங்க, கண் புருவங்கள் தீட்டினால் மட்டும்தான் இது வேலை செய்யும். சரிங்களா? முட்டிக்கால் போட்டு உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த என்ன செய்யுங்கன்னா, புருவ மத்தி இருக்குது பாருங்க, இந்த ஐப்ரோ மாதிரி போடுவாங்க பாருங்க, அதே மாதிரி இந்த புருவ மத்தியில் நம்ம போட்டுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மை வேலை செய்யும். போட்டுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவர் முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அவர்கள் நம்ம சொல்ல தட்டாமல் கேட்பாங்க. சரிங்களா?
அதுக்கு தான் இந்த மதிமயக்கி மை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இதை யாரும் தவறாக பயன்படுத்தாதீங்க. ஏன்னா சித்தர்கள் ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு தெளிவாக எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு கர்ம வினைகளும் பாவ வினைகளும் நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? அதை நம்ம தான் உங்கள் உள் மனசாட்சியை தொட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு உங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து கேட்டிங்கன்னா உங்கள் மனசாட்சியே பதில் சொல்லும். சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை யாரும் தவறாக பயன்படுத்த வேணாம். ஒரு விஷயம் உங்களால் அந்த விஷயத்தினால ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம். சரிங்களா? இதை அடுத்தவர்களை கெடுத்து வாழணுங்கிற நினச்சி இந்த விஷயத்தை செய்யாதீங்க யாரும் கண்டிப்பாக. சரிங்களா? இந்த மையை எல்லாருமே பயன்படுத்துங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான மை, மதிமயக்கி அப்படிங்கிற சொல்லக்கூடிய மை. சரிங்களா? எல்லாரும் பயன்படுத்தி எல்லாருமே பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.